எங்களது ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தின் பெயரை உபயோகப்படுத்தி பணம் பறித்துக் கொண்டிருக்கும் அமைப்பாளர்களை நம்பி ஏமாறாதீர்கள். சரியான முகவரி ஏதும் இல்லாமல் பணம் செலுத்தாதீர்கள். பணம் செலுத்தி ஏமாந்தவரிடம் எங்கள் உரிமையாளர் கலந்து உரையாடினார். பிறகு அவர்கள் ஏமாற்றினது தெரிய வந்துள்ளது. போலியான விசிட்டிங் கார்டு கொடுத்து உள்ளனர். அதை இங்கு சமர்ப்பிக்கிறோம். கூப்பிட்டு கேளுங்க. ஹலோ, ஹலோ. வணக்கம். நான் சங்கரங்கோல் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். ஏப்பா சொல்லுங்க சார். இதை கையில் வச்சுக்கோங்க. எல்லாருமே வேற வேற நம்பர்ல அடிங்க. அடுத்து இந்த மாதிரி எங்கேருந்து பேசுறீங்க, உங்களுக்கு நிறைய ஜாதகம் இருக்குன்னு அனுப்பவான்னு கேளுங்க. அப்போ தான் அவனை பிடிக்க முடியும். ஏன்னா ஏவன் ராஜேஸ்வரி நம்ம மையத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா, அவனை வந்து சும்மா விடக்கூடாது. சரிண்ணா, எல்லாரும் ஒவ்வொருத்தர நீங்கள் பேசுங்க. ஏன்னா இதில் வந்து ட்ரூ காலில் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க சார். எல்லா நம்பர்ல இருந்து நானும் இப்போ எங்க அண்ணன் வீட்டு சைடு, எங்க அப்பா, என் ஹஸ்பண்ட், இது என்னோட வீட்டுல இருந்தெல்லாம் அடிக்கிறோம், எடுக்கவே மாட்டாங்க. அந்த லேடியும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மேடம் எங்கள் ஆஃபீஸில் இப்படி ஒரு நம்பர் கிடையாது மேடம். இல்ல, அதனாலதான் நேத்துல இருந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பதான் அந்த மேம்கிட்ட கேட்டேன், மேம் போனே எடுக்க மாட்டேன். இல்ல 2 நாளா போன் யூஸ் இன்னொரு ஆர்டர் இருக்கு. இப்பயுமே காலையில இருந்து ட்ரை பண்ண எடுக்கல. இப்ப இந்த நம்பர் கிடைக்கவும் தான் மிஷின் வந்துச்சு. அப்புறம் தான் கால் போச்சு. ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ம் மேடம் இங்க பாருங்க. ஹலோ மேடம், எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இவங்க ஒரு நாள் லீவுங்க போனா அந்த செல்லுக்கு வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. அதான் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இவங்க பணம் போட வேண்டாம்னு கேட்கறதுக்காண்டி அவங்க வேற கால் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் செல் வந்து உங்கள்கிட்ட இருந்திருக்கு. அது அவங்க வந்து ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி கேட்டிருக்காங்க. இதுக்காக தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஆஃபீஸில் வந்து ஒருத்தங்க லீவுனாலும் அந்த செல்லை என்ன செய்யணும்னா சைலன்ஸ் எல்லாம் போடாதீங்க. முதல்ல கஸ்டமர்லாம் தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க போட்டு விட்டாங்க. இப்போ இதை நம்ம சும்மா விடக்கூடாது, யார் என்னன்னு பார்க்கணும். ஒன்று, இப்போ நான் இப்போ இல்லைன்னா இப்போ பேங்க்கு போயிட்டு வரேன். பேங்க்கில் போய் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் அதையும் கேட்டு வந்துடுறேன். ஒன்று, இனிமேல் எந்த ஒரு செல்லையுமே சைலன்ஸில் போடாதீங்க. அடுத்து லீவுனா மேடம் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் லீவு தானே இன்னைக்கு, செல் எடுத்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தங்க பணம் போடக்கூடியவங்க பதில் சொல்லணும். பணம் கட்டினவங்க 5000 10,000 கட்டினவங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்கு மேடம். இதை நீங்கள் ஒவ்வொரு இதாக எடுத்து கால் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்னொரு தரம் பண்ணும்போது பிஸின்னு வந்துச்சு. யார் என்ன பார்க்கணும், இல்லை நான் பேங்க்கில் கேட்டு வரேன்னே. உங்களுக்கு தெரியுமா வசந்த், அந்த யூபிஐ நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியுமா? இது அவனோட ஃபோன் நம்பரும் இருக்குது. ஆமாம், அது என்ன நம்பர், ஏர்டெல்லாம் என்னென்னு பாருங்கள். அட்ரஸ் பார்க்கலாம்ல, கண்டுபிடிக்க முடியாதா? சரி, என்ன வழின்னு பாருங்கள். ஏன்னா கஸ்டமர் நம்ம மேலே நம்பிக்கலாம் போயிரும்ல. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஜியோனா கண்டுபிடிச்சிடலாம். ஜியோனா நம்ம ஆஃபீஸில் ஆள். சரி ரைட், நான் அது வேறு சரி பண்ணி தரேன். வேறு ஃபோன் சரி பண்ணி தரேன். மேடம் சொல்லுங்க சார். இப்போ உங்களுக்கு நீங்கள் பணம் போட்டது பேர ஃபோனே அட்டன் பண்ணல, அப்படி தானே? பணம் இல்லை சார். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசினாங்க, இந்த மாதிரி அவங்க தான் அவங்க கிட்ட வராதனால எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணனால தான் நாங்கள் அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸே பண்ணேன். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரு என்னன்னு தெரியணும் அப்படின்னா என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வரணும் வந்திருக்குன்னு ஒரு ஃபோட்டோவும் அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் கேட்டாங்க. அப்போ அமௌண்ட் கேட்கும்போது நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பொண்ணு வீட்டு சைடு தானே அமௌண்ட் கேட்கணும். அவங்கெல்லாம் அப்படி தான் எங்கிட்ட வாங்குவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு தான் சார்ஜ் எங்களை கொடுக்க சொன்னாங்க. இப்போ பொண்ணு வீட்டு சைடு வரஞ்சிட்டா நாங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கிறோம், நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் 2 சைடுமே வாங்குவோம் தான், நீங்கள் கான்ஃபிடன்ஸ் தான் பொண்ணு வீட்டு அவங்க கையில் பேசுங்கன்னு சொன்னாலே அந்த லேடியும் கான்ஃபிடன்ஸ் தான் என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு நீங்கள் நம்பர் கொடுங்கப்பா, நாங்கள் உங்களை இன்னும் 5 நாளில் ஆடி பிறந்துடும், நீங்கள் 2 நாளில் வந்து நீங்கள் பாருங்க, அப்புறம் 2 நாளில் நாங்கள் வந்து பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அந்த நம்பிக்கையில சரி இப்படி பேசுகிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட பேசினது ஜென்ஸா லேடிஸ் தானா? லேடிஸ் தான் பேசுனாங்க. ஓகே மேடம், பார்த்துக்கிறேன் மேடம். ஓகே சார், பார்த்துக்கோங்க. பாருங்க இது மாதிரி எல்லாரும் இப்போ 1500 தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி நம்பி நம்மளுக்கு இந்த பொண்ணு கிடச்சிருச்சுன்னு அதுவே ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட், நான் பார்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்க எல்லாரும். சரி மேடம், வச்சிடறேன் மேடம். ஓகே சார்.